ஸ்டார் மூவிஸ் பிரசன்ஸ் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் வெற்றி நடை போடுகிறது. அவங்க நல்லா தான் நடிச்சிருக்காங்க, ஆனால் படம்லாம் அவ்வளோ சொல்ல முடியாது. காமெடியே இல்லை, அதெல்லாம் காமெடிலாம் சொல்ல முடியாது ப்ரோ. அந்த படத்தை டீசென்ட்டு தான், சுமார் தான் ப்ரோ, அவ்வளோலாம் சொல்ல முடியாது ப்ரோ. படத்தை அவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை ப்ரோ. படம் பாதி மேலே படத்தை பார்க்கல ப்ரோ, தூங்கியாச்சு ப்ரோ. தூக்கம் தான் வந்துச்சு ப்ரோ. இல்லை படமே நல்லா இல்லை ப்ரோ. படம் அவ்வளோலாம் இல்லை ப்ரோ, சுமார் தான். அவ்வளோலாம் ரெக்கமெண்ட்லாம் பண்ண முடியாது படத்தை. அவங்க ஆக்டிங் வழக்கமாக நம்ம தான் நல்லா தான் இருந்துச்சு. அவங்க ஆக்டிங் ஒரு ரெண்டு காமெடி சீன் நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். வேறு ஒன்றும் பாரா மாதிரிலாம் இல்லை. ஃபெமினிசம் மெசேஜ் ஓகே ப்ரோ, அதை ஓரளவுக்கு கன்வே பண்ண முடியல அவங்களால. போர் அடிச்சுலாம் பார்க்கலாம். ஆமாம், எனக்கு கதையும் புரியல. பாதி நேரம் அவங்க ஒரே கதையும் திருப்பி எடுத்துறாங்க. எனக்கு ஒரு 4. நீங்கள் ஒரு 30-40 வருஷம் முன்னாடி போய் கேட்டிருந்தா சொல்லலாம். இன்றைக்கி வந்து கேட்குறீங்களே கதையை, இது ஒரு 2000 வந்திருந்தால் உங்களுக்கு சரியாக இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்துருக்க டைமுக்கு, அதுவும் இந்த டைம் ஹிந்திக்கு அகேன்ஸ்ட் தான். இப்போ நம்மளுக்கு ஹிந்தி தமிழ் எல்லாம் ஒன்றுன்னு போயிட்டு இருக்கும்போது இல்லை ஹிந்தி தான் பெருசுன்னு வர்றது. இப்போ இல்லாததை இப்போ கேட்டிருக்காங்க. ரொம்ப போர் அடிச்சிச்சு. எம்எஸ் பாஸ்கர் ஒரு 3-4 சீன் நல்லா பேசினார், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை கதையில் பாசிட்டிவாக. பேக்ரவுண்ட் ஸ்கோர் கூட இல்லை, காமெடியே இல்லை. அதான் சொல்கிறேன்னு, எம்எஸ் பாஸ்கரோட 3 சீன். எம்எஸ் பாஸ்கர் கிளாசிக்காக ஒன்று பண்ணுவார், அவ்வளோதான். வேறு எதுவும் பெருசாலாம் எக்ஸ்பெக்டே கிடையாது. ரொம்ப கருத்து திணிப்பு, அப்படியே ரொம்ப ஸ்லோவாக போகுது. வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணியிருக்கலாம் டேரக்டர். மாட்டேன், ஃப்ரீயாக கொடுத்தா கூட பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். இதுலேருந்து எல்லா படத்துலேருந்து ஒவ்வொரு சீன் பார்த்ததில்ல இதாக இருக்கிறதுல இந்த இந்திய சுதந்திர தினத்துக்கு வந்த மோசமான படம்னு சொல்லிடலாம். ஹிந்தி படம் அக்ஷய்குமார் இதுவும் நல்லா இருக்கான், தங்கலும் நல்லா இருக்கு. நான் ஒரு 2-3 சீன் பார்த்துட்டு வந்தேன் அப்படியே சைடில் அவங்க தடந்து வைக்கும் போது, நல்லா இருந்துச்சு. ராயன் நல்லா இருக்கு ஒரு 2-3 சீனில். நான் இப்போ நடுவில் போய் பார்த்துட்டு வந்தேன். இந்த படம் வயசு ஒன்றுமே இல்லை, கதையே இல்லை. படம் மொக்க படம் ப்ரோ. ஓகேவா, வேலைக்கே ஆகாது. ஓகே, ஹிந்தி திணிப்பு பற்றி நிறைய படம் ஹிந்தி திணிப்பு பற்றி எல்லா படம் பேசிக்கிறாங்க, இதுவும் பேசிக்கிறாங்க தான். ஆனால் ப்ரொடியூசரே ஹிந்திக்காரர் தான், விட்டுரு. வேலைக்கு ஆகுது படம், வேலைக்கு ஆகுது. பெஸ்ட். ரகு தாத்தாக்கு ரகு ஆயான்னு வச்சுக்கலாம். ரகு தாத்தா தான் ஏதோ பரவாயில்ல, அவ்வளோதான். பரவாயில்ல, கதை நல்லா இருக்குது, பார்க்கலாம், பொறுமையாக உட்காந்து பார்க்கலாம். மற்றபடி அவனால லேடிஸை ஒரு பெண் இயக்கத்தை பற்றி அந்த காலத்தில் இந்திய எதிர்ப்பு அதெல்லாம் வச்சு எடுத்துருக்காங்க. பரவாயில்ல, பார்க்கலாம், ஓரளவுக்கு பார்க்கலாம். சுமார் தான் ப்ரோ படம். இது ஓகே தான், ஆவரேஜ் தான், ரொம்ப ஒன்றும் ஓகே. நல்லா ஒரு வாட்டி கூட பார்க்கலாம். பாருங்கள், உங்கள் இஷ்டம் தான். ஒரு மாதம் கழிச்சு வரப்போது பாருங்கள் ப்ரோ. என்ன ப்ரோ நீங்கள் பெருசாக அந்த அளவுக்கு மியூசிக் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாம். பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாம், அதான், வேற ஒன்றும் இல்லை. ஸ்டார் மூவிஸ் பிரசன்ஸ் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் வெற்றி நடை போடுகிறது. Taste the Daily.